ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு பழைய சாதம் வச்சு கஞ்சி எப்படி டேஸ்டியாக பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது நைட்டு வந்து வேக வச்ச ரைஸில் 1 கப் ரைஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து தனியாக நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம். சாப்பாடு நல்லா ஊறி இருக்கும். நைட் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அப்போ காலையில் நம்ம இதை வந்து கஞ்சி செஞ்சு குடிச்சிடலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சாப்பாடை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுல நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அந்த சாப்பாடோட தண்ணியை ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லா தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகாய் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த சம்மருக்கு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷை இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.